All right. So what am So I seeing? What am I looking at? Is that the open code UI? yes, ma'am. Okay. அதில் என்னென்ன இருக்கு? So that is your chat screen, ah? எஸ் மேம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு நம்ம மெட்டீரியல் டேட்டா வந்து நான் ஃபர்ஸ்ட் குடுத்தது வந்து நம்ம டேட்டாபேஸ் மேம். செகண்ட் வந்து Hold on, நான் hold on, hold on. கார்ட்ல எடுத்த ஒரு நிமிஷம், ப்ராம்ப்ட். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். Can you go up again? Yeah. அது ஏன் why is it a PDF versus an Excel file? இல்ல மேம், அது பிடிஎஃப் தான் மேம் சப்போர்ட் பண்ணுது. வேற எக்ஸல் வந்து சப்போர்ட் பண்ணல மேம் டாக்குமெண்ட் Oh, அப்லோட் பண்றப்போ. really? Okay. So அதனால அந்த எக்ஸல்ல எஸ் மேம். PDF கன்வெர்ட் பண்ணீங்களா? எஸ் மேம். கன்வெர்ட் பண்ணி நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் மேம். ஓகே. சரி. அடுத்தது? எஸ் மேம். இல்ல அடுத்து அதான் you மேம் have அது to அப்படியே இல்ல இல்ல ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். மேல போங்க. அந்த அந்த பிடிஎஃப்க்கு கீழ இருக்கிறது என்னது? மெட்டீரியல் மாஸ்டர் பில்ட் அது என்னது? இதான் மேம் வந்து கிளாஸ் கொடுத்த ப்ராம்ப்ட். Oh, that's a prompt. So அந்த prompt, what do you mean? எஸ் மேம். கொடுத்த prompt என்ன ஃபார்மட்ல இருக்கு அப்போ? I thought you said copy pasted it. எஸ் மேம். நான் முதல்ல Oh, MD டாக்குமெண்ட்ல file. That's கொடுத்ததே exactly what I திருப்பி was asking. அந்த MD file தான் கேட்டேன் நானு. சரி. எஸ் மேம். ஓகே. அது ரெண்டையும் இன்புட்டா கொடுத்தீங்க. Got it. ஓகே. சரி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபைல்ன்றது வந்து டேட்டாபேஸ், ம். செகண்டுங்கிறது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். கரெக்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி எனக்கு வந்து இஆர்பி வெப்சைட் மாதிரி வந்து பண்ண சொல்லுவோம். ஸோ சரி. வந்து நான் வந்து நான் ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணும்போது பார்த்தேன். ம். திங்க் ஹார்டர் அண்ட் இன்டெப்த்னு கொடுத்தோம்னா கொஞ்சம் ஏஐ வந்து இன்னும் பெட்டரா ஒர்க் பண்ணுன்னு சொல்லி நான் படிச்சிருந்தேன். ஸோ அதனால அதை அப்படியே கொடுத்தேன். ஓகே. ம். அண்ட் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வந்து ம். ஹாலுசினேட் பண்ணாம ம். கேட்டுக்கோன்னு சொன்னேன். ஸோ அது சில டவுட்ஸ் கேட்டுச்சு. ம். அண்ட் தென் அத நான் ஆல்ரெடி அது கொஞ்சம் லாங்கா இருந்தனால அது திருப்பி திருப்பி கொஞ்சம் இதாச்சு. ம். ஸோ இதெல்லாம் என்னது? It's a lot of. நான் ஒவ்வொரு ஓ இது ஃபைல்ஸா கிரியேட் ஓகே. பண்ணுச்சு. இது திங்கிங் ப்ராசஸ். Got it, got it. ஓகே. ம். எஸ் சரி. மேம். ஒவ்வொரு ஃபைலா கிரியேட் ஆயிடுச்சு. ம். தென் இந்த ஹோல் திங் இந்த 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 அந்த ப்ராம்ப்ட் கொடுத்ததுல இருந்து இதெல்லாம் கிரியேட் பண்ணி வர வரைக்கும் ஹோல்ட் வாட் இஸ் தட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதெல்லாம் நீங்க கொடுத்ததா? எஸ் மேம். ம். இது ஏன் கொடுத்தீங்க இது? நான் ஒரு ஃபோல்டர் தனியா கிரியேட் பண்ணி இதுல பில்ட் பண்ணி சொல்லி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக் என்ன யூஸ் பண்ணணும். ம். அதுக்கப்புறம் வந்து 2 ரோல் தான் மேம். கிரியேட்டர் அண்ட் தென் அப்ரூவல் 2 ரோல் தான் இருக்கணும். ம். அண்ட் இந்த மாதிரி எல்லாம் அந்த ஒவ்வொன்று மாதிரி. So கொடுத்துருக்கேன். now my பேக் ஒரு நிமிஷம். பேக் டு மை கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது பிடிஎஃப் ஃபைலோட ஒரு எம்டி ஃபைல் கொடுத்தீங்க இல்லையா? which had the எஸ் prompt. மேம். இப்போ ஏன் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஏன் எம்டி ஃபைல்ல இல்ல? why is it copy pasted as a text? இருந்துச்சு மேம். அது வந்து இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சும்மா ஒரு ப்ராசஸ் தான் மேம் காமிக்கிறேன். நான் இது எதிர்பார்க்கல மேம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் சம்திங் யூ டைப். இது வந்து இது வாட் இஸ் இட் அந்த ஓப்பன் கோட் பண்ணிட்டு இருக்காது. எஸ் மேம். got என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னும் நான் இது got பண்ணியிருக்கேன், got என்னென்ன got முடிச்சிருக்கேன். ஓகே. லாஸ்டா முடிச்சதும் வந்து என்னென்ன பண்ணியிருக்கேன் அதெல்லாம் சும்மா சம்மரி மாதிரி கொடுக்கும் மேம். கொடுக்குது. ஓகே ஓகே அண்டர்ஸ்டுட். ஸோ இவ்வளோ ஹோல் திங் பண்றதுக்கு 1 hour ஆச்சா? இந்த டூ இந்த ஹார்ஸ் ஆச்சு மேம். 2 hours ஆச்சு. ஸோ 2 ஹவர்ஸ்க்கு நீங்க கம்ப்யூட்டர் டச் பண்ணல. இட் வாஸ் ஜஸ்ட் ரன்னிங். எஸ் மேம். அது சம்டைம்ஸ் நம்ம டச் பண்ணேன்னா ஆஃப் ஆயிடும். ஸோ அப்பப்போ மட்டும் வந்து டச் பண்ணிட்டே ஓகே. இருந்தேன்னா. பட் அதர்வைஸ் இட் டுக் அபவுட் 2 hours டு ஜென்ரேட் திஸ் கோட். எஸ் மேம். ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபார் சம் ரீசன் நமக்கு எதுனா நீங்க சொன்ன மாதிரி அப்லோட் இது பண்ணியிருந்திருக்கலாம் இல்லையா? யூ said it didn't do the upload or something. One of the features was missing இல்லையா? எஸ் மேம். So அது அப்போ அது அந்த அந்த ஃபீச்சரை திருப்பி கொடுக்கும்போது என்னாச்சு? திருப்பி did அது it take another அண்டர்ஸ்டாண்ட் 2 hours? மேம். இது இது வரைக்கும் அந்த அப்லோட் இல்லாதப்ப வந்து அனைத்தையும் முடிச்சுட்டு மேம். இதுக்கே எனக்கு ஒரு 10 o'clock அந்த மாதிரி ஆனதுனால ம். இன்னைக்கு தான் மேம் நான் திருப்பி மீதி இருக்கிறத கண்டிப்பா இதுக்கு 1 hour ஆச்சு மேம். இல்ல பண்றீங்க. என்ன கொஸ்டின் என்னன்னா, இப்போ நீங்க நீங்க நம்மளே மேனுவலாவே ப்ரோக்ராம் எழுதும்போது முதல்ல ஒரு 10 ஃபீச்சர்ஸ்க்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதணும். இட் டேக்ஸ் us 2 hours to write the whole code. ஓகே. அடுத்து 11னா இன்னொரு ஃபீச்சர் கொடுக்குறாங்க. சரி you had to add the feature. எவ்வளோ டைம் ஆகும்? இன்னும் 2 hours ஆகுமா இல்லை ஒரு 5 நிமிஷம் ஆகும்? டிபெண்டிங் ஆன் த ஃபீச்சர். பட் ஸ்டில் மேம் ஒரு அந்த மேக்ஸிமம் 30 minutes தான் மேம். இல்லைன்னா அது 10 minutes 15 minutes முடிஞ்சிடும் மேம்.
எது முடிஞ்சிடும்? நம்ம பண்றது முடிஞ்சிடுமா? இந்த நீங்க சொல்ற ஓப்பன் இல்ல கோட். நம்ம வந்து எந்த ஃபீச்சர் ஆட் பண்ணணும் அண்ட் தென் மத்த எதையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஏதாவது டவுட் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, நம்ம ம். கரெக்டான டீட்டெயில்ஸ குடுத்துட்டா, அது ஒரு 10 மினிட்ஸ்ல பண்ணி முடிச்சிடும் பண்ணி மேம். முடிச்சிருது. இப்போ அந்த 10 மினிட்ஸ்ல ஏன் பண்ணி முடிச்சதுன்னா, ஆல்ரெடி அந்த ஃபர்ஸ்ட் எழுதின கோடு இருக்குது. ஸோ இட் வாஸ் ஏபிள் டு கோ அப் அண்ட் டெட். ரைட்? அதுக்கான தேவையான டேட்டாவ நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம சொல்றத அது கரெக்ட்டா பண்ணிரும். அந்த தேவையான டேட்டா, வாட் யூ மீன் பை டேட்டா? முதல்லயே ஜெனரேட் பண்ண கோடையும் திருப்பி இன்புட்டா கொடுக்கணுமா? இல்ல ஹவு இல்ல டஸ் மேம். அந்த கோடு எங்க இருந்து நம்ம வருது? இப்ப ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தரேன் நானு. அது கோடு எழுதியிருக்கு. ஓகே, ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி கோடு வந்துடுச்சு. அந்த கோடை லெட்ஸே உங்க உங்க கம்ப்யூட்டர்ல இருந்து நீங்க கிட்ஹப்ல போட்டீங்க. ஓகே, அப்புறமா கிட்ஹப்ல இருந்து லெட்ஸே ரித்திகா டுக் த கோட் அண்ட் ஷி ஆடட் கப்புள் ஆஃப் ஃபீச்சர்ஸ். சரியா? இப்போ அவங்க கிட்ஹப்ல போட்டாங்க. இப்போ ஐ எம் ஆஸ்கிங் யூ டு ஆட் இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ், அடிஷனல் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ண சொல்லி சொல்றேன் நான். உங்களோட இந்த ஓப்பன் கோட் யூஐ எப்படி ஒர்க் ஆகும்? வாட் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் இட் டு ஒர்க்? நான் எப்படி ப்ராம்ப்ட் குடுப்பேன்னு கேக்குறீங்களா மேம்? கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுங்க பார்க்கலாம். லெட் மீ see if you understood my question. எஸ் மேம். இப்ப ரித்திகா வந்து ஒரு சில ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி அவங்க வச்சிருக்காங்க. நான் என்னோடத GitHubல போட்டிருக்கேன். இப்போ ம். வந்து நீங்க எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா 2, 3 ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ண சொல்றீங்கன்னா, ம். இந்த ஓப்பன் கோட் எப்படி ஒர்க் ஆகும்னு கேக்குறீங்க? ஆமா, ஓப்பன் கோட் எப்படி ஒர்க் ஆகும்? கரெக்ட். எஸ் மேம். பேஸ்ட் ஆன் த ப்ராம்ப்ட் தான் மேம். நான் எந்த ஃபீச்சர் ஆட் பண்ண போறேன், எங்க எனக்கு தேவை, ஸோ எல்லா டீட்டெயில்ஸ் டாப் டு பாட்டம் நான் குடுக்கணும் மேம். ஒருவேளை ரித்திகா ஆல்ரெடி பண்ணியிருந்தா அப்படின்னா, ம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கோடோ, இல்ல யூஐ மாரி ஏதாவது இருக்கும். ஸோ நான் எக்ஸாம்பிள் குடுத்தேன்னா, அந்த மாரி இருக்கும் மேம். ஆனா வந்து நான் சொல்லாம அது பண்ணக்கூடாதுன்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும் ஓகே, மேம். ஓகே. என்னோட கொஸ்டின் என்னன்னா, வேர் இஸ் த பேஸ் லைன் கோடுன்னு கேட்க வரேன் நான். புதுசா ஃபீச்சர் ஆட் பண்ணி எந்த கோட்ல புது ஃபீச்சரை ஆட் பண்ணணும்? தட் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இல்லையா? இப்போ நீங்க பண்ணியிருக்கிறது, இப்போ உங்க ஸ்க்ரீன்ல நீங்க காட்டுறது முதல்லயே உங்களோட கம்ப்யூட்டர்ல தான் அந்த ஃபர்ஸ்ட் கோடும் எழுதுச்சு. கரெக்ட்? 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த நான் எக்ஸாம்பிள் சொன்னது மாதிரி 10 ஃபீச்சரோட ஃபர்ஸ்ட் கோடு எழுதியாச்சு. அப்புறமா இன்னொரு புதுசா ஒரு ஃபீச்சர் கொடுத்தா எக்ஸிஸ்டிங் கோட்ல இட்ஸ் கோயிங் டு கோ ஆட் த நியூ ஃபீச்சர். கரெக்டா? இப்போ நான் என்ன சொன்னேன்? எக்ஸிஸ்டிங் கோட் வந்து அவுடேட்டட் பிகாஸ் கிட்ஹப்ல அந்த உங்களோட உங்களோட பேஸ்லைன் கோடை எடுத்துக்கிட்டு ரித்திகா வெண்ட் அண்ட் ஆடட் மோர் ஃபீச்சர்ஸ். உங்களோட டாஸ்க் என்ன? ரித்திகா ஆட் பண்ண மோர் ஃபீச்சர்ஸ்ல யூ ஆர் ஆடிங் ஈவன் மோர் ஃபீச்சர்ஸ். புரியுதா? அப்போ அப்படி இருக்கும்போது உங்களோட ஓப்பன் கோடு எப்படி ஒர்க் ஆகும்? அசன் எந்த இடத்துல இருந்து அது பேஸ்லைன் கோடை எடுக்கும்? கொஸ்டின், டு யூ மேம். அண்டர்ஸ்டாண்ட்? இப்ப நம்ம டேஷ்போர்டு இருக்குன்னா வந்து நம்ம ஒரு 4 இது குடுத்துருப்போம் மேம். அப்லோடா, அப்ரூவலா, இல்ல நீங்க அந்த ஒவ்வொரு டேப்ல இருக்கிற எந்த எந்த டேப்ல நீங்க ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ண சொல்றீங்களோ, அத நம்ம டீட்டெயிலா குடுக்கும்போது அது மேபி புரிஞ்சுக்கிறோம் மேம். எங்க ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு. Okay, ஸோ I think அதுக்குள்ள போயிட்டு no, hold on. I think does anyone else understand what I'm asking? எஸ் மேம் எனக்கு புரியுது மேம். என்ன இப்போ சொன்னீங்க? வந்து நான் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கிறது வந்து ஆஹ், அந்த அந்த சாட்டுக்கு தெரியாது மேம். ம். ஸோ அந்த நான் என்ன கொடுத்துருக்கேங்கிறத வந்து அந்த சாட்டுக்கு புரிய வைக்கணும் first. That is my question. அதான் என்னோட புரிய வச்சக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம என்ன ஃபியூச்சர் ஆட் பண்ணணுமோ அதை சொன்னோம்னா அது மேபி புரிஞ்சுக்கோங்க. அதாவது இது வைக்கணுமா இஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பட் அண்டர்லைங் நான் கேட்கிற கொஸ்டினோட பர்பஸ் என்னன்னா, பிகாஸ் திஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் தி ஃபியூச்சர்ல. சந்தியா என்ன சொல்றேன் நான், நீங்க நீங்க ஆன்சர் பண்றதுக்கும் ரித்திகா என்ன சொல்றாங்களோ அதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் தி டிஃபரன்ஸ் இன் தி கொஸ்டின் இட்செல்ஃப். எஸ் மேம். என்ன பண்ணணுன்றத அதுக்கு புரிய வைக்கணும். என்ன புதுசா ஃபீச்சர் பண்ணுன்றதை புரிய வைக்கிறது. இட்ஸ் எஸ் யூ ஹேவ் டு டு தட் நோ மேட்டர் வாட். ரைட்? பட் ரித்திகா என்ன சொல்றாங்க? வாட் இஸ் ஷீ சேயிங் நவ? என்ன டிஃபரன்ஸ்? நீங்க நினைச்சிட்டு இருக்கிறதுக்கும் ரித்திகா சொல்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஒரு தடவை ரிப்பீட் பண்ண ரித்திகா கோ ஹெட். எஸ் மேம். இப்போ வந்து நான் நிறைய ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உன்னோட பேஸ் லைன்ல ஒரு கோட் ஒரு டெம்ப்ளேட் இருக்கு, அதுக்குள்ள என்னோடத நான் ஆட் பண்ணியிருக்கேன். அகைன் நீ வந்து ஒரு சாட் வச்சிருக்க. இப்போ இந்த சாட் வச்சிருக்கேன்னா அந்த சாட்ல வந்து உன்னோடது மட்டும்தான் இருக்கும், என்னோடது இருக்காது. சோ நீ என்னோடதையும் வந்து நீ அந்த சாட்ல கொடுத்தாதான் அது புரிஞ்சுக்கும் ஃபர்ஸ்ட். ஏன்னா அதோட சேர்த்து தான் உன்னோடதையும் நீ ஆட் பண்ண போற.
என்னோடத வந்து நீ ஆட் பண்றதுக்கு மேபி ஏதாச்சும் புல் பண்ணலாம். நான் GitHubல நீ ஒருவேளை அப்லோட் பண்ணியிருந்த அப்படின்னா நான் அதை புல் பண்ண சொல்லி இதுல புல் ஆப்ஷன்ஸும் கொடுக்கலாமா? Yes, you have to start your code from GitHub, right? இல்லைன்னா zip ஃபைலா கூட போட்டு பண்ணலாம். என்னது? இல்ல மேம், நான் வந்து ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணதுமே இந்த கரண்ட் கோட் எல்லாம் புஷ் பண்ண இதுட்டு தான் மேம் கொடுப்பேன். ம் ஸோ இப்போ புது ஃபைல்ஸ் நான் வந்து இப்போ பண்ணியிருக்கோம், ஃபீச்சர்ஸ் ஆட் ஆயிருக்குன்னா ம் அதை நான் புல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் தேவையான டீடைல்ஸ் பண்ண சொன்னா Okay. பண்ணிடுவேன் மேம். கோடை புல் பண்ணா yes, that's the answer I was looking for. அதாவது anytime you Yes. start anything new, you have to get the code from the GitHub ஓட மெயின்ல இருந்து அதுக்கப்புறம் தான் நம்ம புது ஃபீச்சர் ஆட் பண்ணணும். You cannot ஆல்ரெடி நான் இந்த 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 யூனோ உங்களோட மெஷின்ல இருக்க உங்களோட ப்ராம்ப்ட்டுக்கு இதுதான் தெரியும் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணக்கூடாது. பிகாஸ் நியூ ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருந்திருப்போம். ஸோ தட் வாஸ் வாட் ஐ வாஸ் ட்ரைங் டு ஆஸ்க். ரித்திகா ஹேட் அ குட் பாயிண்ட். எப்படி அதுக்கு தெரியும் நான் இந்த ஃபீச்சர்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ நாட் ஒன்லி புல்லிங் இட், யூ ஹேவ் டு புல் இட் ஃப்ரம் GitHub of course, and also the thing needs to know, ஓ இந்த புல் பண்ண கோடில் இந்த நியூ ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. பிகாஸ் நீங்கள் நீங்கள் புதுசாக கொடுக்குற ஃபீச்சரும் ஆல்ரெடி ரித்திகா பண்ணியிருந்தாங்கன்னா there shouldn't be any clash இல்லையா? இந்த சிஸ்டம் கோட் புல் பண்ணும்போது இட் நீட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த கோடில் வந்து இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் ஆயிருக்குன்றதையும் தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு. ஸோ எதுக்காக இதெல்லாம் ஓகே எனிபடி ஆல்ஸ்? காவ்யா, கேன் யூ ரிப்பீட் வாட் வி ஆர் டிஸ்கஸிங்? ஐ வாண்ட் மேக் ஷூர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி ஆர் டிஸ்கஸிங். எதுக்காக இதெல்லாம்? எஸ் மேம், எனக்கு புரியுது மேம். பட் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை மேம். ஸோ அதனால தான் நான் என்னால வீடியோ ஆன் பண்ண முடியல. ஓ தட்ஸ் ஃபைன். ஆனா பட் நான் இப்போ வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் மேம். பட் சந்தியால இருந்து இப்போ சந்தியாவோட கோட் பில்ட் பண்ணியிருக்கா, ரித்திகாவும் அதே மாதிரி கோட் பில்ட் பண்ணியிருக்கா. அவளோடதுல எக்ஸ்ட்ரா ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்கு, அதை வந்து சந்தியா ஆட் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி இந்த No, 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 no. That's not the question. Nope. Yeah, maybe Ritika, can you tell her what she's அவங்க understanding, என்ன understanding, what is she getting wrong? காவியா வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் பண்ணியிருப்பேன், சந்தியா செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அத வந்து சந்தியாவோட கோட்ல எப்படி ஆட் பண்றதுன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஆனா அது வந்து அது இல்ல. நீங்க சொல்றது வந்து என்னன்னா, ஆஹ் அவங்க சந்தியா வந்து GitHubல வந்து அவங்க ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ஒரு பேஸ் கோட் வந்து புஷ் பண்ணிருப்பாங்க. சோ நான் வந்து என்னோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் அந்த இதுல ஆட் பண்ணியிருப்பேன். அது அகைன் வந்து சந்தியா அந்த ஃபியூச்சர்ஸோட சேர்த்து எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் சந்தியா வந்து ஆட் பண்றாங்க. அது வந்து நம்ம அந்த ஏஐக்கு வந்து புரிய வைக்கணும். Okay, so I think Ritika got it right. I'll give you an example, real இந்த ப்ராஜெக்டே ஒர்க் பண்ணா எப்படி பண்ணுவீங்கன்னு பார்க்கலாம். So the way we will work is 4 பேரும் ஒரே கூட எழுத மாட்டீங்க, சரியா? We are waste of time. So நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, let's say I take Sandhya first. Sandhya கிட்ட Sandhya go ahead and code அந்த create material அதுக்கு கோட் எழுதுங்க. சிம்பிளஸ்ட் கோட் கிரியேட் பண்ணா போதும். இந்த உங்க கோட் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் யூசர் டைப் பண்ணுவாங்க. டைப் பண்ணதுல சப்மிட் பட்டன் அமுக்குனாங்கன்னா டைரக்டா போய் டேட்டா பேஸ்க்கு இது போகணும். ரைட் த கோட் சொல்றேன் நான். ஸோ சந்தியா ரைட்ஸ் த கோட் யூசிங் ஹர் யூஐ. இந்த ஓப்பன் கோட் யூஸ் பண்ணிட்டு ஷி ரைட்ஸ் த கோட் ரெடி ஆயிடுச்சு. அந்த கோட் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் கோட் ரெடி ஆன பிறகு நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு GitHub வச்சிருந்துருப்போம். நம்ம அந்த ரெப்போல போய் இந்த கோடு சேவ் ஆயிடும், சரியா? தென் சந்தியா சந்தியா ஊருக்கு போயிட்டாங்க. ஐ டெல் ரித்திகா, ஓ சந்தியா எழுதின கோட்ல வந்து சிம்பிளா கிரியேட் மெட்டீரியல் எப்படின்னு கோடு இருக்கு, கேன் யூ கோ ஆட் தி அப்ரூவல் ஃபீச்சர் ஆட் பண்ணுங்கன்னு சொல்றேன் நான். ஸோ ரித்திகா, வாட் வில் ரித்திகா டூ? முதல்ல இருந்து கோடை எழுதாமல் ஷீல் டேக் த கோட் ஃப்ரம் த GitHub, ரைட்? பிகாஸ் அதில் ஆல்ரெடி யூஐலாம் இருக்கு. அந்த கோடை எடுத்து ஷீல் ஒன்லி ஆட் பெண்டிங் அது எப்படி அந்த அப்ரூவல் ப்ராசஸ் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்ற அந்த இதை மட்டும் ஷீல் ஆட். ஷீ இஸ் நாட் கோன் டு ரீரைட் த ஹோல் கோட். ஏன் ரீரைட் பண்ணக்கூடாது? சந்தியா எழுதி முடிச்சதை நம்ம டெஸ்ட் பண்ணியிருந்திருப்போம். கிரியேட் மெட்டீரியல் எல்லாம் ஒர்க் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணியிருந்திருப்போம். எல்லாம் ஒர்க் ஆயிருக்கு, நோ ப்ராப்ளம், எவ்ரி திங் இஸ் குட். We don't want to go change any of that. So Ritika, what she'll do is take the code from GitHub, give it to her system and say, here is the existing code. In the code la go add the approval process. Yeah. So she'll add that. She'll test it. Everything is good. Then she'll go check it back in GitHub. GitHubல அந்த கோட் போயிடும். இப்போ சந்தியா இஸ் பேக். நான் சந்தியா கிட்ட சொல்றேன், ஓ
இப்போ நம்ம வந்து கிரியேட் மெட்டீரியல் கோட் இருக்கு, அப்ரூவலும் பண்ணியாச்சு. அப்ரூவல் எப்படி ஒர்க் ஆகுன்றது அந்த கோடும் பண்ணியாச்சு. ஆட் த ஃபீச்சர் ஃபார் கிரியேட்டிங் த டேஷ்போர்ட் அப்படி சொல்றேன் சந்தியா கிட்ட. சந்தியா எந்த கோட் எடுக்கணும்? சந்தியா ஆல்ரெடி வச்சிருந்த கோட் எடுக்கணுமா, இல்ல இப்ப புதுசா அப்டேட் பண்ணிருப்பாங்களா GitHubல மேம் ரித்திகா சேர்த்து? கரெக்ட் லேட்டஸ்டா GitHubல என்ன இருக்கோ அந்த கோடை எடுத்துட்டு then she has to say create the இது இந்த dashboard for this. அப்போ அதனோட இந்த சந்தியாவோட அந்த இந்த இந்த இந்த- இந்த UI ஓப்பன் கோட்ல she did not give prompts for adding எப்படி அப்ரூவல் ப்ராசஸ் she didn't do it because Ritika had done it. பட் இந்த கோடுக்கு தெரியணும் இந்த இந்த மாதிரி அப்ரூவல் ப்ராசஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால when it goes and creates the dashboard, it has to make sure to show எத்தனை அப்ரூவல் இருக்கு, எத்தனை பெண்டிங்ல இருக்கு, யார் அப்ரூவ் பண்ணோம், அந்த கதையெல்லாம் டேஷ்போர்டில் காட்டணும். ஸோ இட் நீட்ஸ் டு ஹேவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இந்த ஃபீச்சர்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஐம் ஷூர் ஷீல் கோ ஆட் இட் இன் த ப்ராம்ப்ட், பட் த கோட் ஆல்ரெடி ஹேஸ் தட். வி டோன்ட் வாண்ட் அந்த ஓப்பன் கோடு வந்து திருப்பியும் எப்படி அப்ரூவல் ப்ராசஸ் பண்ணுன்றது எழுத வேண்டாம், பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி பண்ணியாச்சு நம்ம. ஸோ யூ ஹேவ் டு மேக் ஷூர் you don't rewrite something that's already written and tested. You only add new features. புரிஞ்சுதா? சந்தியா இப்போ ஒர்க் பண்ண எக்ஸாம்பிள் வந்து சந்தியா எழுதின பேஸ் லைன் கோடுக்கு she added new features. நான் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்றேன்? You wrote the baseline, somebody else added new features. When you go add the new features, you have to add it on top of somebody else's code, not your own baseline. புரிஞ்சுதா? எஸ் மேம் எஸ் மேம் Understand the difference between what Kavya you were saying and what I'm saying? This is how எஸ் மேம் புரியுது. இந்த ப்ராஜெக்ட் இப்படி தான் ஒர்க் ஆக போகுது. 4 பேரும் எல்லாத்தையும் எழுத போறது கிடையாது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பண்ணுவீங்க. இப்போ சந்தியா இப்போதைக்கு ஐம் ஆஸ்கிங், நீங்க எல்லாரும் தனித்தனியா ஏன் பண்ண சொல்றேன்னா யூ கெட் தி ஐடியா எப்படி இந்த டூல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்றது பழகிறதுக்காக, ரைட்? பட் மேபி இன் a couple of weeks I say okay, I'm going to assign one person to go work on the database side or the create material side, and somebody else will work on, once அவங்க முடிச்ச பிறகு somebody else will work on the pending, and we'll also start the next இது மாஸ்டர், இந்த create masterக்கு அடுத்து என்ன பண்ணணுமோ we'll start working on that too, so that multiple people can work in parallel. So that will be the goal. அப்படிங்கும்போது எப்படி நம்ம GitHubல வந்து ஒழுங்கா யூஸ் பண்றது, எப்படி செக் இன் பண்றது, எப்படி பிரான்ச் பண்றது, அந்த கதையெல்லாம் we'll have to do next. So that is our goal. Understood? Everybody got the idea? இது ஞாபகம் வச்சுக்கிட்டு ஸ்ரீஹா, any question? Okay. So let's continue on this. Okay, okay, continue Sandhya. You have what? Okay, so the prompt வந்துடுச்சு. So what's on the right side? The right side is the actual code. Okay, so SQLite காட்டுது, but our decision was to use the Postgres and the Superbase, இல்லையா? எஸ் மேம். இப்போதைக்கு SQLite மட்டும் யூஸ் பண்ணினேன் மேம். போஸ்டர்ஸ் வந்து ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணா அதான் வந்து இதா இருக்கும்னு சொல்லிட்டு ஏன் ஏன் அப்படி? சொல்லி Why is it not suitable for the local? Because that's how we are going to go. Why do we do, I'm just curious. எதுக்காக நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன கேட்க போறேன்னா கோ போஸ்ட் இது பண்ண சொல்லி கேட்க போறேன் நான். You go deploy itன்னு சொல்லுவேன் நான். So why wouldn't you have the same setup in your own machine also? நான் மாத்திடுறேன்னா, ஆனா இப்போதைக்கு லோக்கலுக்கு வந்து இது கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பண்ணி பார்க்கலாம். Okay, ஒர்க் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் மாத்திக்கலாம். doesn't matter because எதுக்கு கேட்குறேன்னா இதுக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணி முடிச்ச பிறகு திருப்பி போஸ்ட்கிரஸ்க்கு மாற்றி திருப்பி you have to do the testing all over again. எதுக்கு? Right? You can have Postgres in local also. So go with whatever stack we decided, go with that. Right from day one, go with that. There's no need to go with the in-between போய் தேவை கிடையாது. Yes, we are learning it for the learning purpose பண்றோம், but might as well learn it with Postgres. சரியா? So next time when you go run it, everybody, it's not just for her, even somebody else said SQLite சொன்னீங்க, don't do that. Go with எஸ் only Superbaseக்கு போயிடுங்க. சரியா? All right. So now that you have it, now can you run it and show me how it looks? ஆல்ரெடி ரன் பண்ணி தான் பிரச்சனை. Okay. ஸோ இப்போ வந்து 2 யூசர்ஸ் இருக்காங்க. கிரியேட்டருக்கு வந்து ஒரு பேர் வச்சுக்கோம், அப்ரூவலுக்கு வச்சுக்கோம். ஸோ வந்து சரி. ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு இதான் வந்து டேஷ்போர்ட் மேம். ஸோ இதுல வந்து இந்த வியூ ஃபில்டர் போர்ட்டல் கொடுக்கும்போது யார் யார் என்ன பண்ணாங்க, ஸோ அந்த டீடைல்ஸ் தான் இங்க வரும். ம்
மெட்டீரியல்ஸ் என்னென்ன மெட்டீரியல் நம்ம வச்சுருந்தோம். ஸோ இதை வந்து நான் டிராஃப்ட் சும்மா செக் பண்ணி வச்சுருவோம். ஸோ ம், வந்து நம்ம உள்ள போய் பார்த்து ம். என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். அண்ட் எடிட் பண்றேன்னா எடிட் பண்ணிட்டு நம்ம சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, சேவ் பண்ணுங்க. ஸோ இந்த இந்த டேட்டாலாம் டேட்டா பேஸ்ல இருந்து வருதா? எஸ் மேம், டேட்டா பேஸ் நம்ம டிஸ்பிளேக்கு வரும். ஸோ நீங்க இதெல்லாம் நீங்க டைப் பண்ணீங்களா? எப்படி வந்தது? அதுவே பை டிஃபால்ட் கொஞ்சம் கொடுத்ததா? இல்ல மேம், நான் வந்து டேட்டா பேஸ் வந்து ஸ்டோர் ஆகுதான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். ஸோ அது இப்போ ரீசெண்டா இது மட்டும் கொடுத்துச்சு மேம். சரி, ஆனா சேவ் இதை பண்ணுங்க. Okay, can you, yeah, let's make a change. Let's add a new one. So this is how you test it for the simplest testing. Oh, in the field record. Okay. So let's go do it. So if you click on the price type, let's click on the price type. The மேல errorல anything, yeah, anything. Click on anything. Okay. என்ன ஆகுது? Will it take you to that? இன்னும் ஆகலையா? சரி, ஓகே. ஏன் அண்டர்லைன் இப்போ அண்டர்லைன் பண்ணியிருந்ததுன்னா வாட் தட் மீன்ஸ் இஸ் இட்ஸ் லிங்க், ரைட்? ஸோ ஐ வாஸ் திங்கிங் ப்ரைஸ் டைப்பில் கிளிக் பண்ணால் இட் டேக் மீ டு த ப்ரைஸ் டைப், அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் கொண்டு போகும்னு நினச்சேன் நான். இட் இஸ் நாட் டூயிங் இட். ஓகே, சம்மரி மாதிரி என்னென்ன பண்ணலன்ற மாதிரி காமிக்கணும். சரி, ஓகே, ஆல்ரைட். ஓகே, டைப் சம்திங். ட்ராப் டவுன்லாம் கரெக்டாக இருக்கா? டிட் யூ செக்? அந்த அளவுக்கு நான் செக் பண்ணி இப்பதான் நான் முடிச்சேன் இந்த இது. But by default it should have it, right? I mean, if the input is correct, sales unit என்றது are there any dropouts, drop downs? ஜென்ரலுக்கு போங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் இதே என்னது? ஜென்ரல்ல ஆர்கனைசேஷன், பிளான்ட். ஓகே, yeah, the field is required, the base unit of measure, material type, drop down பண்ணுங்க. Okay, it does have something. Okay. Okay, so I also see that in the UI, old material number is like 10 feet long. அவ்வளோ இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. Okay, fine. Let's do this. Go ahead. Okay. Okay, remember some information. All right. So let's just save changes. பண்ணிடுச்சா? Okay. So now close it. Close the இது browser. ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன பண்ணீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. What did we change? சேவ் ஆகுது. சேவ் ஆகலையா? சேவ் ஆச்சா இல்லையா? இல்ல, why would it? No, it's a save draft. I should be able to save. I don't have to go, இது ஃபுல்லா இதாகல, பட் நான் டைப் பண்ணதெல்லாம் சேவ் ஆயிருந்திருக்கணும். I mean, I don't have to do the whole thing in one shot, இல்லையா? ரைட். இப்போ என்ன கொடுத்துருக்கோம்? இப்போ எது நம்ம பண்ணோம்? எதை எடிட் பண்ணியிருக்கோம்? இது டிராஃப்ட்ல தான் மேம் இருக்கு. இன்னும் கம்ப்ளீட் பண்ணணும். That's fine. But டிராஃப்ட்ல இருக்கு, பட் டிராஃப்ட்டும் டேட்டாபேஸ்ல சேவ் ஆகணும் இல்லையா? ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, வாட் எவர் யூ ஜஸ்ட் டைப். ஆயிருக்கு மேம். அதான் கேட்குறேன். ஆயிருக்கா? எங்க ஆயிருக்கு. எங்க இருக்கு? இப்ப நான் அதுல வந்து அந்த மெட்டீரியலை காப்பி பண்ணி வச்சிருந்தேன் மேம். ஸோ சரி, இப்ப நான் அந்த சர்ச் காப்பி பண்ணி பண்ணும்போது வச்சிருக்கீங்கல்ல? ஓகே, லெட்ஸ் க்ளோஸ் யுவர் ப்ரௌசர். உங்களோட இதை க்ளோஸ் பண்ணிருங்க. எல்லாமே மேம். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் as in all your database இதை. ஓகே, நான் run it again. ஓகே, இருக்கா? இந்த ஓகே, நம்ம ஆட் பண்ணதெல்லாம் இருக்கா? மேம். Okay. Okay, if you go delete and stuff like that. So this is one way to test it. So yeah. So so this is what you all. என்னது? மேம் ஒரு டவுட் மேம், அந்த சைடுல கிரியேட்டட்னு ஒரு டேட் மாதிரி இருக்கு, டைம் மாதிரி இருக்குல்ல, அது வந்து என்னது மேம்? எங்க இருக்கு? ஓகே, வேர் இஸ் இட்? சைடுல இந்த இடத்துல. ஓகே, 9th ஆகஸ்ட். நீங்க 9th ஆகஸ்ட் கிரியேட் பண்ணோம். ஸோ வந்து நம்ம எப்ப பண்ணோன்ற அந்த டைம்ஸ் லாஸ்ட் அப்டேட்டடா இல்ல கிரியேட்டடா?
இல்ல லாஸ்ட் அப்டேட் இப்ப இந்த ஃபீல்ட வந்து நம்ம இப்பதான் மாத்தோம். சோ இன்னைக்கு டேட் என்ன டைம் என்னன்னு சொல்லிட்டு ஆகுது. That's fine. இருக்கணும். So, Yes, ma'am. yeah, இப்போ ஓகே, தட்ஸ் ஒன் ஆஃப் த டீடைல்ஸ். இப்போ இது வந்து இது யார் பண்ணா ஏது இந்த கதையில். ஓகே, ஃபைன். ஸோ அகெயின் வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் கிரியேட்டிங் த ஃபுல் கோட், ரைட்? எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். வாட் ஐ வாண்ட் யூ டு டூ நெக்ஸ்ட், ஆல் ஆஃப் யூ, இப்போ சோஃபார் என்ன டிஸ்கஸ் பண்ணுமோ அது பண்ணுங்க. வைப் கோடிங் எங்கே கோ அண்ட் ரீட் அபவுட் த வைப் கோடிங், எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது, கிட்டபோர்டு சேர்த்து யூஸ் பண்ணுறது, ரீட் இட், யூஸ் யுவர் போஸ்ட்கிரஸ், டெஸ்ட் இட். And the other thing you have to do is, we have to finalize on the UI. இப்போ ஆளுக்கு ஒரு மாதிரி பண்ணியிருந்திருப்பீங்க, obviously, right? So last time, we said, I thought we picked one. Didn't we pick, Lakshya Sri பண்ணதோட பிக் பண்ணி, let's go with it சொன்னமா? Yes? Okay, this is what I want you to do. We are going to finalize on the UI. Okay? Next Wednesday, I'm just landing, like, நாளைக்கு காலையில் கிளம்புறேன், நான் ஊருக்கு போகிறேன். ஸோ வென்ஸ்டே தான் நான் வந்து இறங்கினேன் ஊருக்கு. I won't be able to call. I'll be jet lagged. But I want you all to meet. Okay? நாலு பேரும், you have to meet and finalize the UI. Start with Lakshya Sriயோட ஸ்டார்டிங்ல ஒன்று போட்டிருந்தாங்க. Use the same font, same everything. Start with that. அந்த மீட்டிங் நீங்க எல்லாரும் மீட் பண்றதுக்கு முன்னாடி go back and read about என்னென்ன go back and watch the videos from before. என்னென்ன ஃபீச்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு எல்லாரும் டிசைட் பண்ணி டிசைன் அ ப்ரோட்டோடைப், சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து 4 பேர் சேர்ந்து ஃபைனலைஸ் த ப்ரோட்டோடைப் அண்ட் சென்ட் மீ த லிங்க். அதுக்கப்புறமா எனி டைம் யூ ரைட் கோட், தட் இஸ் த ப்ரோட்டோடைப் தட் வில் பி யூசிங். ஆளுக்கு ஒவ்வொரு மாதிரி பண்ணக்கூடாது. அண்டர்ஸ்டுட்? Yes, ma'am. You don't have to meet on Wednesday. You can meet whenever you want, but Wednesday I want to see the output. You can meet whenever time works for you, because நீங்க 4 பேர் தான் மீட் பண்ண போறீங்க. So Ritika is my leader of the team. Okay, it's your responsibility to get all of you எல்லாரையும் மீட் பண்ண வச்சு finalize பண்ணி. You have good leadership qualities, Ritika. I like the way you take the steps. So do it. சரியா? Correct? So Wednesday, give me Thursday morning. So I'm going to be the same time zone. 2 வாரத்துக்கு. So, all right. So I will meet you guys again on Sunday, but by Wednesday, now Thursday பார்த்துட்டு I'll give feedback. So by Wednesday, that is your homework, but the end of the day, Sunday homework வந்து அந்த whatever prototype you are deciding, I want to see the working code, full code with whatever in the background, with the Postgres Supabase in the background. I want to see each one of you doing your working code. The next Sunday meet பண்ணும்போது we should be able to give Karthi a demo of final working code. And we're doing it in 2 steps. You all know how to create a prototype. You all know how to do the coding. Now, what I'm saying is, do the one prototype. Everybody has the exact same look and feel. To create one prototype, so you do, எல்லாரும் உட்கார்ந்து decided, you will get one HTML file as an output. அந்த HTML file எல்லாரும் யூஸ் பண்ணி start writing your code. Okay? And make sure to go back and review your GitHub. இது எப்படி GitHubல போடுறது, எப்படி இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, GitHubல இருந்து எடுத்து then you add a new feature. அது எப்படி பண்றது? Okay? Understood? Question? Yeah. If not, then we'll end the class. மேம் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு எல்லாருமே ஒரே இதுல வந்து அப்டேட் பண்ணணுமா, இல்ல ப்ரோட்டோடைப் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் எல்லாருமே தனித்தனியா இப்ப நம்ம ஒரு இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட் ஓகே. So prototype மட்டும் எல்லாரும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி come up with one of you take as ஒருத்தரோட கம்ப்யூட்டர்ல you give the instructions, finalize your prototype. Once the prototype is ready, and the prototype is nothing but a HTML file இல்லையா, and the HTML file everybody takes a copy of the HTML file, check it in. Do we have a GitHub going? ERP க்கு ஒரு GitHub போட்டிருக்கோமா?
இல்ல Next 2 weeks, I will not have my laptop. I'm not bringing my laptop. So, but I can do. So, என்ன பண்ணுங்க இதுல வந்து I won't be able to phoneல I should do it today. I don't have time today. Maybe we'll keep maybe Sandhya ஓட GitHub is our in the GitHub. என்னது Sandhya, if you could give read access to others, upload it to Sandhya's GitHub, the HTML file. Everybody read it from do not அந்த HTML ஃபைல நான் கூகுள் டிரைவ்ல போட்டேன், வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டேன்லாம் போடக்கூடாது. யூ அப்லோட் இட் இன் GitHub, சந்தியாவோட ரெப்போல அப்லோட் பண்ணிட்டு எவ்ரிபடி டேக் a copy from Sandhya's GitHub. Each one of you using the same prototype, each one of you write the code so that you know how to write the code, how to develop the code. இன்னைக்கு பாதி பண்ணியிருக்கீங்க, so I want you to finish it. புரிஞ்சுதா? Everybody understood? Ritika, can you repeat, please? If Ritika சந்தியா understands, வந்து ஒரு ம். சந்தியா வந்து ஒரு ரெப்போ கிரியேட் பண்ண சொல்லியிருக்கீங்க. ம். அதுல இஆர்பி அந்த ரெப்போ கிரியேட் பண்ணிட்டு அதுல நாங்க ஆல்ரெடி ஃபைனலைஸ் பண்ண ப்ரோட்டோடைப்போட HTML அந்த டெம்ப்ளேட் வந்து அவங்களோட ரெப்போல வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. அதை நாங்க புல் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி Pull பண்ணி then you create a complete code. இன்னைக்கு பாதி kind of you all started doing. Oh, in fact, I also want to standardize என்ன tool யூஸ் பண்றதுன்னு I wanted to standardize. இப்போ ஆளாளுக்கு ஒன்று சொன்னீங்க இல்லையா? Sandhya said something and Kavya said something. I want to standardize one thing so that everybody uses the same thing. Everybody is familiar with எது யூஸ் பண்றது. I don't have a personal opinion yet. நீங்க எல்லாரும் ஆளாளுக்கு ஒன்று ட்ரை பண்ணியிருக்கீங்க, ரைட்? ரித்திகா ட்ரைட் சம்திங், எல்லாருக்கும் ஆளாளுக்கு ஒன்று ட்ரை பண்ணியிருக்கீங்க. when you guys meet by Wednesday அந்த prototype meet பண்ணும்போது also discuss about which one you want to consider and for what reasons. எதுக்காக I'm just giving an example. I'm not saying this is what you use. Open code யூஸ் பண்ணலாம், அதுக்கு பின்னாடி இந்த பிக் பிக்கல் யூஸ் பண்ணலாம், whatever it is. எதுக்காக எதை யூஸ் whatever you pick, என்ன ரீசன்காண்டி பிக் பண்ணிக்கிங்க, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். You can obviously ask Claude also for the same question. எதுக்காக யூஸ் பண்ணலாம் சொல்லுங்க. So decide which one you want to use. என்ன ஃப்ரண்ட் அண்ட் என்ன டூல்ஸ் யூஸ் பண்ண போறீங்க அதையும் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ வி ஆல் ஆர் ஆன் த சேம் பேஜ். சரியா? ஆளுக்கு ஒன்று யூஸ் பண்ணா டசன்ட் லுக் குட். கரெக்ட்? ஓகே, சரியா? ஓகே, எனி அதர் क्वेश्चंस? All good? All right. Okay, so I will see you all on next Sunday. But I will hear from you. I mean, I'll be on WhatsApp, of course. I'll see you there. சரியா? Okay, guys. Bye. Yes, ma'am.